கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை இந்த யூடியூப் மூலமாய் சொல்லுவதிலே நாங்கள் மிகவும் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் இந்த வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைந்து ஆசீர்வாதம் பெற்று ஆண்டவருடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை இப்பொழுது நாம் தியானிப்போம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். உன் தகப்பனாகிய தாவீது நடந்ததைப் போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். இங்கே தாவீதுடைய மகனாகிய சாலமோனுக்கு தேவன் தரிசனமாகி அவனுடைய எதிர்காலத்தை குறித்து சொன்ன தீர்க்க தரிசன வசனம். அங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் உன் கட்டளைகளை என் கட்டளை நியமங்களை கை கொண்டு நடந்தால் உன் நாட்களை நான் நீடித்திருக்க பண்ணுவேன். நாட்களை ஆண்டவர் நீடித்திருக்க பண்ணுகிறார். இன்றைக்கி எத்தனை விதமான காரியங்களை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டாலும் ஆசீர்வாதமாக காரியங்கள் கேட்டாலும் அதைவிட முக்கியமானது நம்முடைய நாட்களை நீடித்திருக்க பண்ணுகிறது தான். இன்றைக்கு இந்த தாவீதுடைய மகனாகிய சாலமோன் அவருடைய வாழ்க்கையிலே தேவன் நாட்களை நீடித்திருக்க பண்ணும்படியாக ஒரு வார்த்தையை கட்டளையிட்டு சொல்கிறார். அதே போல தான் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நீடித்த நாட்களை கொடுக்க வேண்டும். நீடித்த நாட்களாய் உங்களை திருப்தியாக்குவார் அப்படி என்று வேதம் வசனம் சொல்லியிருக்கிறது. ஆனபடினாலே நாம் எதை கேட்டாலும் கர்த்தரிடத்தில் நாம் முக்கியமானதாக எதை கேட்டாலும் இருக்க வேண்டும். இந்த வசனம் சொல்லியிருக்கிறது, உன் நாட்களை நான் நீடித்திருக்க பண்ணுவேன். அப்படி என்றால் வேதத்தில் காணப்படுகிற நிறைய பேருடைய நாட்களை ஆண்டவர் நீடித்திருக்க பண்ணியிருக்கிறார். அப்படி சொல்லப்போனால் நிறைய பேரை நான் உங்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையில் நாட்களை எப்படி நீடித்திருக்க பண்ணினார்கள், அவருடைய உண்மையான வாழ்க்கையில் சாட்சியான வாழ்க்கையில் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்கள் அப்படியாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். பார்த்தீங்களா? அப்படி என்ன சொல்கிறாருன்னா, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். அப்போ பொல்லாத வழிகளை திரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதனால தான் அங்கே அந்த வசனம் சொல்லிட்டு அதை மறுபடியும் வாசிங்கள் அந்த வசனத்தை. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. போதும். அப்போ என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அப்படி என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்தை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாமத்தை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். தங்களை தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தன்னை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். 3 காரியத்தை அங்கே சொல்கிறாரு. ஜெபம் பண்ணணும், தாழ்த்தணும், கர்த்தரை தேடணும். 3 காரியம். அப்போ அந்த 3 காரியங்களை தான் ஆண்டவருடைய வழி என்று நான் சொல்கிறேன். ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு பின்பற்றுதல் என்று சொல்கிறேன். அப்படியானால் நீங்களும் உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஆண்டவரை தேடுகிறவர்களாய் இந்த 3 காரியத்தை செய்வீர்களானால் நீங்கள் ஆண்டவருடைய பாதையிலே செல்லுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை காண்கிறவராக இருக்கிறார். அதுதான் இந்த வசனம் சொல்கிறது. தன்னை தாழ்த்தி தன் முகத்தை தேடி அவர்கள் வருவார்களானால் அவர்கள் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். அவர்கள் தேசத்தை நான் மாற்றுவேன். அவர்கள் குடும்பத்தை மாற்றுவேன். அவர்களுக்கு சேமத்தை கட்டளையிடுவேன். அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். அவர்களுக்கு நாட்களை கூட்டி தருவேன். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்களும் கர்த்தரை தேடி அவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களானால் அதுவே நீங்கள் கர்த்தருடைய வழியை நடக்கையாக இருக்கிறது. அந்த நடக்கையை பார்த்து தான் கர்த்தர் உங்கள் நாட்களை கூட்டி கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் யோபுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களானால் யோபுக்கு வந்த கஷ்டத்தை, பிசாசினால் சத்ருவினால் உண்டான கஷ்டத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்கிறார்கள். அவனுடைய மனைவி கூட நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு, சாவுன்றா, வேறு வழி இல்லை.
ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை யோபு தெளிவாக சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டும். அப்போ தீமையும் பெற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாகவே இருக்கிறது. தீமைக்கு தேவன் அல்ல, சமாதானத்துக்கு தான் தேவன். அப்படியானால் யோபுடைய வாழ்க்கையில் யோபு மரித்து போனானா? சத்ரு அவனை மரணத்தில் தள்ளினாரா? இல்லை. கர்த்தர் அவனுக்கு ஜீவனை கொடுத்தார், எழுந்து போன ஆசீர்வாதத்தை இரட்டத்தனையாக கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்தார். காரணம் என்ன? பிசாசுக்கு முன்னாலே தேவன் சாட்சியை கொடுத்தார். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனுமாக இருக்கிறான். அவனை போல ஒருத்தனை நான் பூமியில் பார்க்கலன்னு ஆண்டவரே சாட்சி கொடுக்குறான். அப்போ அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? தேவனுக்கு முன்னாடி அவன் நடக்க எப்படி இருந்தது? அவன் நாட்களை கூட்டி கொடுத்த காரியம் என்ன காரணம்? ஆண்டவர் அவன் வாழ்க்கையை பார்க்கிறார், அவன் நடக்கையை பார்க்கிறார். அதனால தான் அவன் நாட்களை கூட்டி கொடுத்தார். அவன் நீடித்த நாட்களாக இருந்தார். அல்லேலூயா. அதனால் யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கணும். அதே போல் லாசருவையும் பாருங்கள். அவன் வாழ்ந்தவனை உயிரோடு எழுப்பு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் யோபுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். லாசரு, இயேசுவோடு ஒரு சிநேகிதனாக இருந்த ஒரு லாசரு மரித்து போயிட்டான். 3 நாளாக அடக்கம் பண்ணிட்டாங்க. அவன் கல்லறையில் இருக்கிறான், அவன் செத்து போய் இருக்கிறான். அவனால் உயிர் தெழுந்து இருக்க முடியாது. ஆனாலும் இயேசு அதை கேள்விப்பட்டு லாசரு மேலே அன்பாக இருந்ததுனால, லாசருடைய நடக்கையை அவர் பார்த்ததுனால இயேசு அந்த கல்லறையிடத்தில் லாசருவிடத்தில் வந்து மரித்து போன அவனையே ஆண்டவர் என்ன செஞ்சார்? நீடித்த நாட்களை கொடுத்து, நீ உயிரோடு எழுந்து வா, உன்னை நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மரித்து போனவனுக்கே ஒரு வாழ்க்கையை கொடுத்தாருன்னா, ஜீவனோடு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நமக்கு இன்னொரு நாட்களை கூட்டி தருவது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவருடைய நடக்கையாக ஆண்டவர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற ஒரு தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஐயோ, என் நாட்கள் இப்படி இருக்குதே, என் வாழ்க்கை இப்படி இருக்குதே, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, அப்படியெல்லாம் எதையும் கவலைப்படாதீங்க. கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கையாக, கர்த்தருக்கு மாத்திரம் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் வழிகளில் மாத்திரம் நீங்கள் நடந்தால் உங்கள் எதிர்காலத்தை ஆண்டவருக்கு வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிற அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நான் நேர்த்தியாய் செய்து முடிப்பேன்றார். அப்போ உங்கள் காரியம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். வேதத்தில் இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் சொல்ல முடியும், நான் சாட்சியாக சொல்ல முடியும். அதனால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கடைப்பிடித்து அதை கை கொண்டு நடப்பீர்களானால் தேவன் உங்கள் நாட்களில் ஒவ்வொரு நாட்களையும் கர்த்தர் கூட்டி கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஒரு ராஜாவை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1-3. அந்த நாளிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்திற்கு வந்து அவனை நோக்கி, நீ உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். பார்த்தீங்களா? இந்த ராஜாவை குறித்து பார்த்தீங்களான்னா வியாதிப்பட்டு மரணத்தில் காணப்படுகிறான். தீர்க்கதரிசியே வந்து கர்த்தர் சொல்கிறான்னு சொல்லியும் அந்த வார்த்தைக்கு அவர் என்ன செஞ்சார்னா கீழ்ப்படிந்தார். ஐயோ ஆண்டவரே, என் நாட்களை கூட்டித்தாங்க, எனக்கு இந்த மரணம் வேண்டாம், இந்த வியாதி வேண்டாம், எனக்கு சுகம் வேணும் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் முறையிட்டதுனால ஆண்டவர் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். பார்த்தீங்களா? ஆண்டவர் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே கொடுக்குறவரில்ல, ஆனால் அவங்க நடக்கையை பார்ப்பார். அதனால தான் அவன் அப்படி வேண்டிக் கொண்டான். முன்னாடி இருந்த வாழ்க்கையை பாருங்கள் ஆண்டவரே, நான் இப்படிலாம் இருந்தேன், இப்படிலாம் செஞ்சேன், இதெல்லாம் பண்ணேன். அதெல்லாம் உண்மையாக இருந்ததுனால தான் ஆண்டவர் அவன் நினைச்சார். அதை பிந்தின நாட்களை நினைச்சார். அந்த நாட்களை நினச்சி அவனுக்கு முந்தின நாளை கூட்டி கொடுத்தார். அதனால் இன்றைக்கு இந்த வசனத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்க. கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுக்கணும்னு கேளுங்க. ஆண்டவரே, நான் நாட்களை கூட்டி கொடுக்கறதுக்கு நான் என்ன செய்யணும், நான் எப்படி நடக்கணும், எனக்கு வழியை காட்டுங்க, நான் உங்களுடைய வழியில் நடக்கிறேன், நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன், நான் ஜெபிக்கிறேன்
அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களானா, உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானா, கர்த்தர் உங்கள் நாட்களை கூட்டி கொடுக்குறவராக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், உலகம் அழிகிற நேரத்தில் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் நமக்கு நாட்களை கூட்டி கொடுக்கிறது ஒரு கிருபையின் நாட்களாக இருக்கிறது, கிருபையின் நாட்களாக இருக்கிறது. அதனால் அந்த கிருபையின் நாட்களை நாம் காத்துக்கொள்ளணும், நம்மளை நாம் காத்துக்கொள்ளணும். ஆகவே நீங்களும் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென்.